ஒரு கட்டத்துலலாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இருக்கும்போது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து வந்தே மாதரம்லாம் இல்லை. நீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ஆளுநர் வரணும். அவருக்கு ஒரு உரை உண்டு. அந்த உரையிலேயே கரெக்ஷன் போடுவாரு. இந்தந்த வார்த்தைகள் பேச மாட்டேன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்ந்துட்டு பாட்டு எந்த பாட்டு ஒலிக்கப்படுதுன்னு பார்ப்பாரு. தமிழ் தாய் வாழ்த்து உடனே எங்களுக்கு வந்து நாட்டு பொண் இசைக்கணும், தேசிய கீதம் இசைக்கணும், இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்பெல்லாம் கூட முதல்வர் அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து அவ்வளோ கெத்தா உட்கார்ந்துருந்ததால் இப்படி உட்கார்ந்துருந்ததெல்லாம் அதெல்லாம் இந்த டக் லைஃப். நீங்க வந்து ஒரு உண்மையான அரசியல்வாதி, அது அரசியல்வாதி மட்டும் இல்லை, ஒரு தமிழ் நாட்டினுடைய உணர்விலிருந்து ஒருத்தர் வந்தவர். திரைப்படத்துல இருந்து வந்தவர் கிடையாது. இந்த நீங்க போக்கிரி படத்துல வந்தவர் சொல்லும் உண்மையான ஒரு போலீஸை பார்த்தனா நீ வந்து இதாகிடுவடா அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு டயலாக்கு அந்த படத்துல உங்களுக்கு அது செட் ஆகி போச்சு. நீங்க எப்படியோ டான்ஸ் ஆடினீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் உண்மையான பாலிடிக்ஸ், உண்மையான ரியல் லைஃப்ங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க கொடநாடுல போய் ஜெயலலிதா கிட்ட அப்படி கூனி குறுகி நின்ன மாதிரி இல்லை. இன்னைக்கு நீங்க போய் உட்கார்ந்துட்டு 4 கோரிக்கைகளை வச்சு நாங்கள் வந்து செய்யலாமா அப்படின்னு அனுமதி கேட்பது அல்ல. உங்களுடைய உரிமை என்ன? ஐ எம் பிலாங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி 1962க்கு பிறகு சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு சென்ற மாநிலங்களவை எம்பியான அண்ணா பேசியது இருக்குல்ல, அதாவது முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி அங்க போய் பேசினது இருக்குல்ல, அதுதான் வந்து மாநில சுயாட்சிக்கான பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள்ல தான் இந்த தமிழ்நாட்டின் உரிமைகள்னா என்ன, அதோட இன்னும் பண்பாட்டு ரீதியான உரிமைகள் எல்லாமே இருக்குது. அதுல நீங்க வந்து அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு கேட்டிருப்பது என்பது தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு அவரு ஸ்டாலின் சொன்னாரு. அது செஞ்சு காட்டினாரு. அங்க ஆளுநர் தான் ஓடினாரு. நீங்க தலைகுனிய விட்டுட்டீங்க. தலை தொங்கிடுச்சு. மீண்டும் கொண்டு போய் அந்த தலைய டெல்லி பாதுஷாவின் காலடியில வச்சிருக்கீங்களே தவிர நம்ம தமிழர்களாக தலை நிமிர்ந்து நிற்பதற்கான வேலைகளை நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு தான் காட்டும்.